யானை பலம் தரும் யானை கவலம். இந்த ராஜா பெரும் நம்ம தலை இவர் வந்து ஆல்ரெடி தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டியில் இருக்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் அவரை போட்டு ட்ரால் பண்ணி மீம்ஸ் போட்டு கலாய்ச்சி எல்லாம் அடித்து துவச்சாச்சு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ பாலிமர் நியூஸ் டிவி அவனுங்க ஒரு கேடுகெட்ட ஒரு நியூஸ் சேனல், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அவரை போட்டு இன்னும் கீழே இறங்கி அவரை இன்னும் எவ்வளோ மோசமாக சொல்ல முடியுமோ சொல்லி அவரை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போ இந்த பாலிமர் டிவி கான்ட்ரவர்சி ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணியே வீடியோ போடுறாங்க. ஆல்ரெடி ட்ரால் பண்ணவங்கலாம் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி வீடியோ போட்டுட்ருக்காங்க. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த யானை கவலம் இது வந்து மார்க்கெட்டில் இவர் மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒரு 2 வருஷம் இருக்குமா, இல்லை மேக்ஸிமம் 3 இயர்ஸ் இருக்குமா. ஆனால் இவருக்கெலாம் முன்னாடி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் கூட இல்லை, 28 வருஷமாக வெறும் சுகர் சிரப்பு சாப்பிட்டா சிங்கம் மாதிரி உங்களுக்கு பலம் வந்துடும் சொல்லி மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்போ வரைக்கும் ஒருத்தன் கூட அதை கேள்வி கேட்கல. அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டு பூஸ்ட் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜியா. தோனி, விராட் கோலி எல்லாரும் பூஸ்ட் குடிச்சிட்டு தான் இவர் வந்து கிரிக்கெட்டில் பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்காங்களாம். இதை யாரும் கேள்வி கேட்கல. இவங்கெல்லாம் பண்ணால் ஸ்கேம் இல்லை, இவர் பண்ணால் ஸ்கேமா, ஏன் இவரை மட்டும் கேள்வி கேட்குறீங்கன்னு நான் சொல்லலை. இந்த ப்ராடக்ட்லாம் நான் வாங்கலை, அதனால் பர்சனலாக இது வந்து என்ன ரிசல்ட் கொடுக்கும், இதை வந்து சாப்பிட்லாமா வேணாமான்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இதில் இருக்க கான்ட்ரவர்சி என்னன்றதை மட்டும் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இவர் வந்து சொல்கிறது என்னென்னா, இதில் வந்து வெறும் எள்ளு, கருப்பட்டி, சுக்கு, மிளகுலாம் போட்டு செய்கிறதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ப்ராடக்ட் பின்னாடி எக்ஸட்ரான்னு ஒன்று போட்டிருக்கு. எக்ஸட்ரானா என்ன? நாங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டோமா, இதில் என்னென்ன இருக்குதுன்னு நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணணுமா? இது ஒரு கான்ட்ரவர்சியா? இதே மாதிரி பீமாவாலின்னு சொல்லி இன்னொரு ப்ராடக்ட், அதில் என்னென்னா சிறுதானியம் மிக்ஸான். சிறுதானியத்தில் என்ன இருக்கும் நெட்லேயே போட்டு பாருங்கள், அதில் ஃபைபரும் கார்ப்ஸும் தான் மேஜராக இருக்கும். இப்போ அந்த ப்ராடக்ட்டை வந்து 0 கார்பன் சொல்லி அவர் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அதை பார்க்கும்போது மிஸ்இன்ஃபர்மேஷனாக தெரியுதா இல்லையா? அஃப்கோர்ஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் தானே. அவர் ஜென்யூனான ப்ராடக்ட் விற்கிறாருன்னா அதில் இருக்க உண்மைத்தன்மையை சொல்லியே அதை விற்கலாமே. இவரை கொஸ்டின் பண்ணுறது 100% சரிதான். இவர் ஸ்கேம் பண்ணுறாரான்னு கேட்டால் கைண்ட் ஆஃப் ஸ்கேம் தான் பண்ணுறாரு. பட் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இவரை கேள்வி கேட்குற இவ்வளோ பேர் அதே ஒரு கார்பரேட்டுக்காரன் பண்ணால் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க. ஏன் இது ஒரு ஆள் மேலே மட்டும் ஏன் இப்படி ஒரு ஹேட்டை பரப்பி ஏன் அவரை மட்டும் இப்படி டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இவரை கேள்வி கேட்குறது ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி மற்ற ஸ்கேம் ப்ராடக்ட்லாம் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.